ஓகே. ஸோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் எல்லாரும் இந்த என்எம்எம்எஸ் ஒரு பாடத்துக்கு ஒரு கிளாஸுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம சில கேள்விகள் நம்ம பார்க்கலாம். இது தமிழில் தான் இருக்கும். மனத்திறன் கேள்விகளை பார்க்கலாம். நான் முதல் ஒரு 4-5 கேள்வி நானே படிக்கிறேன். 76 முதல் யாரும் வந்திருக்காங்களா? சரி, எல்லோரும் ஆஃப் பண்ணி வைங்க. மைக் ஆஃப் பண்ணி வைங்க கண்ணா. மைக் ஆன் பண்ண வேண்டாம், ஆஃப் பண்ணி வைங்க. 76 முதல் 80 வரை முடிய உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 4 உறுப்புகள் உள்ளன. அவற்றில் 3 ஏதேனும் ஒரு பொதுத்தன்மை உடையன, ஒன்று மட்டும் மாறுபட்டது. மாறுபட்ட உறுப்பினை குறிக்கும் எண்ணை OMR தாளில் குறிப்பிடவும். யார் இந்த மைக்கு வச்சுட்டு விளையாடுறது? யார்? சீதா முருகன். ஏன் மைக் ஆஃப் பண்ணுங்கம்மா. ஒரு தடவை சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க பாருங்க. ஓகே, அடுத்தது பாருங்க. ஓகே, 4 இப்போ பாருங்க. 76வது கேள்வி பார்த்தீங்கன்னா இயற்பியல், வேதியியல், வரலாறு, உயிரியல். இது எது வித்தியாசமா இருக்குது? வரலாறு என்பது வித்தியாசமா. ஆமா, ஏன்னா இயற்பியல், வேதியியல், உயிரியல் எல்லாமே அறிவியல்ல வரும், அதாவது சயின்ஸ்ல வரும். வரலாறு ஒன்று தான் சோஷியல் சயின்ஸ்ல வரும். கரெக்ட், வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். அடுத்தது கிரிக்கெட், கால்பந்து, ஹாக்கி, செஸ். ஏன் செஸ்? ஆமா, மத்தல அவுட்டோர் கேம், அது இன்டோர் கேம். ஓகே, வேற என்ன வித்தியாசம்? சரி, இது எல்லாத்துலயும் அந்த பந்து எல்லாத்துலயும் பந்து இருக்கும், இல்ல செஸ்ல பந்து இருக்காது. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக், வெரி குட். அடுத்தது சிலப்பதிகாரம், மணிமேகலை, மகாபாரதம், சீவக சிந்தாமணி. மகாபாரதம். ஓகே, வெரி குட். அடுத்தது 79 பார்க்கலாம். சரி, 79 இப்படி ஆகுது. பாருங்க, உங்க மைக் ஆஃப் பண்ணி வைங்க கண்ணா. கத்திரி, உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், மிளகாய். உருளைக்கிழங்கு. ஏன் உருளைக்கிழங்கு? ஏன் உருளைக்கிழங்கு தான் பூமிக்கு அடியில வருங்கிறீங்களா? ஓகே ஓகே, அடுத்தது திருவண்ணாமலை, கொல்லிமலை, ஆனைமலை, சேர்வராயன் மலை. திருவண்ணாமலை. ஏன் அப்படி? அது ஒரு ஊர், மாவட்டம் சார். மாவட்டம். ஓகே, நம்ம கொல்லிமலை, ஆனைமலை, சேர்வராயன் மலைலாம் ஒரு மலைக்கு மேல இருக்குது. திருவண்ணாமலை மலைக்கு அங்க மலை இருக்குது, ஆனா ஊருக்கு கீழே தான் இருக்குது இல்லையா? ஓகே, அடுத்த கேள்வி. 81 முதல் 85 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு விதிக்குட்பட்ட வரிசைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவ்விதிக்குட்பட்டு காலியிடத்தை நிரப்பக்கூடிய மாற்று விடையின் எண்ணை OMR விடைத்தால் உரிய வட்டத்தில் தீட்டவும். சேல் பண்ணணும், அதை தீட்டவும் போட்டிருக்கேன். இருங்க, 35, 30, 26, 23. அடுத்த நம்பர் என்ன? 21 சார். 21. என்ன ரீசன் சார்? 35 ல இருந்து 30 வந்து 5 மைனஸ் பண்ணிருக்காங்க சார். 30 ல இருந்து 26 வரைக்கும் 4 மைனஸ் பண்ணிருக்காங்க சார். 26 ல இருந்து 23 வரைக்கும் 3 மைனஸ் பண்ணிருக்காங்க சார். அப்ப வந்து -2 தான் பண்ணனும். அப்ப 21 வரும் சார். வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். அடுத்து 82. 8, 10, 13, 17. பாருங்க, மைக் ஆஃப் பண்ணாம இருக்காங்க, அட்டை போடணுமாலாம் பேசுறாங்க. ஏன் இப்படி பண்றீங்க? 22 என்பது சரியான விடை. எப்படி 22 வந்து 10 சார். 10 + 3 வந்து 13. 13 + 4 வந்து 17. அப்ப 17 + 5 பண்ணாதான் சார் வரும். அப்பனா 22 சார். வெரி குட், ஃபேண்டாஸ்டிக், ஃபேண்டாஸ்டிக். ஓகே, நாங்க முன்னாடி சொல்லிடுறாங்க. மைக் ஆஃப் பண்ணி வைக்கண்ணா. யார் மைக் ஆன் பண்ணி வைக்கிறது? நீங்க பேசும்போது மட்டும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டு அப்புறம் டக்குன்னு ஆஃப் பண்ணிடும். 25, 16, 4, 2, 9, 4. அடுத்தது என்ன? 1. ஓகே, 1 என்பது சரியான விடை. அடுத்தது 216, 125, 64, 27. அடுத்த நம்பர் என்ன? 8. கியூப் வருது. 2 cube is 8, 3 cube is 27. 4ஓட கியூப் வந்து 64, 5ஓட கியூப் 125. அப்படிலாம். அடுத்தது ACFJO.
ACFJO. அடுத்த நம்பர் என்ன? சார் புரியல சார். இல்ல அடுத்த என்ன 85வது கேள்வி. அடுத்து என்ன வரும்? டி சார். டி. நல்லா பாருங்க. யூ சார். யூ சார். யூவா டியா? யூ தான் சார். யூ தான் சரியான விடை. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். அடுத்த கேள்வி போயிடலாம். இருங்க. 86 முதல் 90 வரை உள்ள, இருங்க பெருசு பண்றேன். சரி இருக்கு. 86 90 வினாக்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு காகிதம் உள்ளது. அதை சரியாக நிரப்பக்கூடிய மாற்றினை தெரியல சார். இரமா மாற்றினை குறிக்கும் எண்ணெய் ஓயமாறு விடத்தால் உரிய வெட்டத்தில் தீட்டவும். ஓகே, இப்போ பாருங்க. அந்த கேள்விக்குறி இடும் இடத்தில் என்ன வரும்? கேள்விக்குறி இருக்கும் இடத்தில் என்ன வரும்? 16 சார். 16 சார். 10 சார். 10 சார். தெரியலையே. 16 சார். எனக்கு தெரியலையே. 16 10 2. 16 எப்படி 16 சொல்றீங்க? சொல்லுமா. 16ல 2 மைனஸ் பண்ணா 14 சார். இங்க 8 சார். 8ல 3 மைனஸ் பண்ணா 5 சார். அப்படி அது 3 நீங்க எடுக்க முடியாது. அதுலயும் 2 போட்டா பரவாயில்ல. அப்ப அது 16 இல்லை, அவுட். 16 வந்து ராங் நம்பர், ராங் ஆன்சர். அடுத்தது என்ன சொல்லுங்க? பதினொன்னு வருமா சார்? 11. ஏன் 11 வரும்? why 11 will come? ஏன் 11 வரும்? 11 வரும்ட்டீங்க, ஏன் 11 வரும்னு மட்டும் சொல்லுங்க. சார் 12. இல்ல 11 வரும்னு இப்ப 2-3 பேர் நான் சொன்ன உடனே 2 பேர் வரும் சார். 11 ஏன் வரும் என்று நீங்கள் சொல்லலாமா? சார் சார் ஈரேல் 14 சார். சரி, 5 அதோட 5 கூட்டியிருக்காங்க சார். 8 கூட்டியிருக்காங்க சார். அதுலேருந்து திரும்பி 8 கழிச்சிருக்காங்க சார். இல்ல அது இல்லை, லாஜிக் கரெக்டாக இல்லை. வேற ஏதாவது லாஜிக்? 11 கரெக்டுன்னு வச்சுக்கலாம் முதல்ல. அது 11 ஏன் கரெக்டுன்னு கண்டுபிடிங்க சார். இப்போ வந்து 14ம் 5ம் இப்போ வந்து 14 மைனஸ் 6 பண்ணிருக்காங்க சார் 5. அப்ப இங்க மேல வந்து 4 இருக்கலாம்ல சார். 8 தான் வந்து ஒரு நம்பர்ல இருந்து 4 மைனஸ் பண்ணா 8 வர மாதிரி இருக்கலாம்ல சார். சரி, அப்ப என்ன ஆன்சர் வருங்கிறீங்க? என்ன ஆன்சர் சொல்றீங்க? இங்க பாருங்க, 5ல இருந்து ஸ்டார்ட் பண்ண, 5ல இருந்து 3 கூட்டினா 8, 8ல இருந்து 3 கூட்டினா 11, 11ல இருந்து 3 கூட்டினா 14, இப்படி சொல்லலாம். அல்லது அந்த மூளைக்கு மூளை 8ஓட 6 கூட்டினா 14 வருது. அப்போ 5ஓட 6 கூட்டினா 11, அப்படி வரலாம். 11 வரலாம்னு நான் நினைக்கிறேன். நான் கரெக்டுன்னு சொல்ல முடியாது, 11 வரலாம் என்று நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? சரி, 87 பாருங்க. 20 சார். 20 சார். 20 தான் சார். 20. ரெண்டு நம்பர் கூட்டினா 3ஆவது நம்பர் வரணும். அங்க 20 இருந்தாதான் 20 + 10 30 வரும். வெரி குட். 88வது கேள்வி பாருங்க. 81 சார். 81 எஸ் சார். 81 சார். 81 சார். 81 தான் சார். சார் இப்போ 81 தான் சார். சார் எல்லாம் ஸ்கொயர்ல இருக்கு சார். 81 தான் சார். இருங்க. 81 தான். 1 2 81 தான் சார். சார் எல்லாம் ஸ்கொயர்ல இருக்கு சார். ஆமா, அது ரைட்டு. எனிவே 81 போய்க்கலாம். ஏன்னா முதல்ல கட்டத்துல அப்படி வரல, அதான் கேட்டேன். பாருங்க சார் 1 ஸ்கொயர் 1 சார். 2 ஸ்கொயர் 4 சார். 3 ஸ்கொயர் 9 சார். அப்ப 4 ஸ்கொயர் வந்தாதான் நீ சொல்றது. அதனால தான் சொன்னேன் நான்.
பரவாயில்ல 80 வந்தால் வரும்னு சார் நினைக்கிறேன். ஒரு கொடுத்துருக்காங்க சார். 100 சார். ஓகே, அடுத்தது பாருங்க. சரி, அது 81. வில் கோ வித் 81. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. $54 சார். நல்லா பாருங்க, நல்லா பார்க்கணும், நல்லா பாருங்கள், கண்ணில் விளக்கண்ணை விட்டு பாருங்கள். 54 தான் சார். 54 தானே சார்? சார் 11 13 ஆட் பண்ணா 24 சார். 17 29 ஆட் இல்ல சார் வராது. அதான் வராதுன்னு சொல்றேன். சொல்லுங்க. 38 சார். சார் 28. 28 என்பது சரியான விடை. ஏன் 28 இப்ப கண்டுபிடிங்க. 28 சரியான விடை சொல்லி. 11ல வந்து 13 பிளஸ் பண்ண 24 சார். 29ல இருந்து 17 மைனஸ் பண்ண 12. முதல்ல பிளஸ் பண்றாங்க, ரெண்டாவது கட்டத்துல மைனஸ் பண்றாங்க. அதே மாதிரி இங்க முதல்ல பிளஸ் பண்ணிருக்காங்க, ரெண்டாவது கட்டத்துல மைனஸ் பண்ணா 28 வரும். வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். இருங்க, ஒரு குழந்தை வந்துருச்சு, அந்த குழந்தைய உள்ள விட்டுறலாம். சித்ராங்கிற குழந்தை வராங்க, அதனால அவங்களை உள்ள விட்டாச்சு. அடுத்தது பாருங்க. 20 சார். இருங்க பார்க்குறேன், நான் இன்னும் பார்க்கவே இல்லை, பார்த்துட்டு இருக்கேன். 6 சார். 6 சார். எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு தெரியலையே. 4 ஸ்கொயரையும் 3 ஸ்கொயரையும் ஆட் பண்ணா 25 சார். 5 ஸ்கொயர் வந்துருச்சு. அப்புறம் 3 ஸ்கொயர் 9 9 + 4 13. இது 25 + 9 34. அப்போ 16 + 4 20 என்பது சரியான விடை. 20 என்பது சரியான விடை. வெரி குட். அடுத்தது இங்கே போகலாம். இங்கே கோல்டு என்பதை ஹோம் எனவும் கம் என்பதை டன் எனவும் குறித்தால் சன்ஸ் என்பதை எப்படி குறிக்கலாம்? சார் செகண்ட் சார் TOOT. 2 சார். சார் 2 சார். 2 இருங்க நான் பார்க்குறேன். ஓகே சார். ஓ ஆமாம், 2 தான். TOOT தான் வரும். கரெக்ட், வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். அடுத்தது ABCD என்பதை 1 2 3 4 எனவும் EFGH என்பதை 5 6 7 8 எனவும் குறித்தால் CDEF என்பதை எவ்வாறு குறிக்கலாம்? செகண்ட் சார். செகண்ட். இது ரொம்ப ஈஸி. அதை ட்ரையன் அப்படி போடலாம். 3 4 5 6 சார். ஆமாம், ரொம்ப ஈஸியாக போச்சு. அடுத்தது A = 5, B = 10, C = 15. A + B + AB + BC எவ்வளோ? சார் 215. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். யார் இந்த குழந்தை? தேவமித்ரா சார். தேவிகா, நீங்க குழந்தையா அம்மாவா? தேவமித்ரா சார். தேவமித்ரா, நீங்க ஸ்டூடெண்டா? ஸ்டூடெண்டோட அம்மாவா? ஸ்டூடெண்ட்ஸ் தான் சார். ஸ்டூடெண்ட் தான். ஓகே, வெரி குட். எனவே ஃபேண்டாஸ்டிக். ஈஸி தான், இருந்தாலும் அது டக்குன்னு சொல்லிச்சு, அதுக்காக பாராட்டுக்கள். ஓகே, ஏன் 215 கண்டுபிடிங்க எல்லாரும்? 215 தான் சார். இல்லை, 215 தான். மற்றவங்க கண்டுபிடிக்கிட்டு இருமா, உனக்கு வந்துட்டே போதுமா? என்னங்க தேவிகா, தேவமித்ரா, உங்களுக்கு மட்டும் வந்தால் போதுமா? எல்லாருக்கும் வரணும்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே அவங்கெல்லாம். இல்ல சார், நான் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் சொன்னேன். சரி, ஓகே. இப்போ ஒரு உங்கள் இதுக்கு அனுப்பிச்சனான்னு தெரியல, உங்கள் குரூப்பில் அனுப்பிச்சனான்னு பார்க்குறேங்க. ஒரு அனுப்பிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? அதாவது இங்கிலீஷில் அனுப்பிச்சிருக்கேன். பிரகதினின்னு ஒரு பொண்ணை பார்த்தேன்னு அனுப்பிச்சிருக்கேன். படிச்சிங்களா? அந்த பிரகதினிங்கிற குழந்தை உங்களை மாதிரி 8ஆம் வகுப்பில் இருக்கும்போது வந்து எனக்கு இதே மாதிரி கிளாஸில் சேர்ந்தாங்க. நல்லா கணீர்னு பேசுவாங்க. அப்புறம் இங்கிலீஷ்லேயும் பேசுவாங்க, இங்கிலீஷ்லேயும் பதில் சொல்லுவாங்க, தமிழ்லையும் பதில் சொல்லுவாங்க. அவங்க அந்த குழந்தை கொஞ்சம் தப்பும் வரும். அந்த மாதிரி அந்த குழந்தைய இப்போ 8 முடிச்சு 9 10 11 12 இப்போ ஃபஸ்ட் இயர் காலேஜில் படிக்கிறது. நேற்று அந்த குழந்தைய பார்த்தேன், கோயம்புத்தூரில் ஒரு காலேஜ் படிக்கிறது. அந்த காலேஜுக்கு நான் போயிருந்தேன். எனக்கு அந்த குழந்தைய அடையாளம் தெரியல, ஏன்னா நான் ஒரே ஒரு முறை தான் பார்த்துருக்கேன் அதை. ஆனால் அந்த பாப்பா என்னை கண்டுபிடிச்சிருச்சு. சார் நான் தான் பிரகதினின்னு வந்து ஓடி வந்தது.
எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடே நம்ம பிரகதினி 8ஆம் வகுப்பில் வந்து சேர்ந்து 9ஆம் வகுப்பு அது படிக்கும்போது நல்லா சுறுசுறுப்பாக படிக்குதுன்னு சொல்லி அவங்க ஊருக்கு போயிருந்தேன். இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் கோயம்புத்தூர்லேருந்து அவங்க ஊர். பரவாயில்ல, அப்போல்லாம் நிறைய குழந்தைகள் இருக்குல்ல, கொஞ்சம் தானே, அதனால் சில ஊருக்கெல்லாம் போவேன். அப்போ போய் பார்த்துட்டு எல்லாம் வந்தேன். அப்போ இப்போ மறந்துருக்கும் இல்லையா, 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. அப்போ குட்டியாக இருந்திருக்கும் அந்த குழந்தை, இப்போல்லாம் பெருசாகிடுச்சு. எனக்கு அடையாளமே தெரியல, நேராக வந்தால் கூட அடையாளம் கண்டுபிடிச்சிக்க மாட்டேன். பட் அவ்வளோ நல்லா படித்து 500 ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வாங்கி 10ஆம் வகுப்பில் கவர்மெண்ட் ஸ்கூலில் 10ஆம் வகுப்பில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு, 12ஆம் வகுப்புலேயும் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கி இப்போ குமரகுருங்கிறதுக்காக வந்து என்ஜினியரிங் ஜாயின் பண்ணிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் எல்லாருமே அதே மாதிரி நீங்கள் வெற்றிகரமாக வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. சரியா? ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். 10 + 11 + 12, அப்புறம் என்னடா இது 9 + 10 + 14. ஓ, 11 ப்ளஸ் அந்த கேள்வி இதில் என்ன வரும்னு கேட்குறாங்க. என்னது சார் செகண்ட் ஆப்ஷன். சார் 94 நீங்க விட்டுட்டீங்க. ஆமாம், 94 விட்டமே. ஐயோ, கரெக்ட். ஆன்சர் என்பது ஏஎஸ்ஆர் என எழுதினால் பாடல் என்பது எப்படி எழுதலாம்? PRN சார். PRN சார். PRN என்று எழுதலாம். கரெக்ட். குட். ஓகே, அப்போ 95 பாருங்கள். 10, 11, 12 எழுதியிருக்காங்க. அப்போ 9, 10, 14 எழுதியிருக்காங்க. நீ சொல்லுங்க. 10 சார். சார் தஞ்சாவூர் வாங்க சார், ஒரு தடவை சொல்லிட்டு வாங்க சார் சார். 12 சார். வரமா நான் நிறைய இடங்கள் போகணும். எங்கே இப்போல்லாம் நகர்படி மாட்டேங்க. திருவாரூர், தஞ்சாவூர், அப்புறம் அந்த லட்சுமணங்குடி, மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி எல்லாம் நிறைய ரிக்வஸ்ட் இருக்குது. நான் தான் கொஞ்சம் போக முடியாது. நான் தஞ்சாவூர் ஒரு முறை வந்து 10 குழந்தைகளை பார்த்தேன். இது ரொம்ப முன்னாடி. அந்த குழந்தைகளை இப்போ காலேஜே போயிட்டாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். அவங்க 10ஆவது படிக்கும்போது பார்த்தேன். இப்போ காலேஜே போயிட்டாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி. கண்டிப்பாக வரேன். வரும்போது சார் 11 சார். ஓகேங்க சார். 11 எப்படி வருதம்மா சொல்லுங்க. சார் 10 + 11 + 12 வந்து 33 சார். 9 + 10 + 14 வந்து 33. அப்ப வந்து கரெக்ட் 33 வரணும் பண்ணா அப்ப 11 தான் வரணும். கரெக்ட்மா, ஃபேண்டாஸ்டிக், வெரி குட். அடுத்தது, கொடுக்கப்பட்ட தொடரில் அடுத்த வரைபடத்தை கண்டுபிடிக்கவும். 4 சார். 4 சார். 4 2 சார். சார் 3. 2. 3 சார். 4 சார். சார் 2 சார். இருங்க கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. செகண்ட் ஆப்ஷன் சார். செகண்ட் ஆப்ஷன். நாலாவது ஆப்ஷன் சார். செகண்ட் தான் சார். செகண்ட் தான் வரும்னு நினைக்கிறேன். செகண்ட் தான் வரும். நல்லா பாருங்க, செகண்ட் வரும்னு நினைக்கிறேன். செகண்ட் தான் சார். செகண்ட் தான் வரும். ஓகே, அடுத்தது 99 பாருங்க. அப்படியே சைடுல பாத்துறலாம். 99 எப்படி வரும்? ஃபோர்த் ஆப்ஷன். ஃபோர்த் ஆப்ஷன் தான். வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். ஃபோர்த் ஆப்ஷன், ஃபேண்டாஸ்டிக். அடுத்தது 97வது கேள்வி பாருங்க. செகண்ட் ஆப்ஷன் சார். ஆப்ஷன் சார். செகண்ட் ஆப்ஷன் சார். நல்லா பாருங்க எல்லாரும். சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. இதுல கண்டிப்பா 3rd 4th கிடையாது. 1 and 2ல எதுன்னு பார்த்தா செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. அடுத்தது 100வது கேள்வி பாருங்க. 100வது கேள்வி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்பது சரியான விடை. கரெக்ட். ஓகே, அடுத்தது 98வது கேள்வி பாருங்க. எம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. வெரி குட். அடுத்தது இவ்வளவுதான். இதுல முடிஞ்சு போச்சு. இது இருங்க, இதுல இது எடுத்து பார்க்கலாம். இந்த இது பாருங்க. இது எடுத்து பார்க்கலாம். இங்கிருந்து பார்க்கலாம். 64 தகரத்தின் தாது. லிமோனைட் சார். லிமோனைட்டா? தெரியுமா? கரெக்டா? ஹிட்ரைட்டா சார். ஹிட்ரைட்டா சார்? எனக்கு தெரியலையே. இப்போ இது எனக்கு பாக்சைட் சார். பாக்சைட் கிடையாது, அது அலுமினியத்துக்கு. இது தகரம். சரி, எனக்கு தெரியல, அதனால இப்போ நான் சொல்ல விரும்பலை. அதை பார்த்துக்கலாம். அடுத்தது 67வது மொழி அடிப்படை இந்திய பல மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட ஆண்டு.
அதுவும் எனக்கு தெரியல. இது இந்த ஆண்டெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். அது நீங்கள் அடுத்து பொறுத்துக்க பார்க்கலாம். பிஹெச்இஎல், ஐசிஎஃப், செயிலு, டிஸ்கோ. பிஹெச்இஎல் எங்க இருக்கிறது? சென்னை சார். திருச்சி சார். திருச்சி சார். திருச்சி. பிஹெச்இஎல் திருச்சி. வெரி குட். அடுத்து ஐசிஎஃப்? ஜாம்ஷெட்பூர் சார். ஐசிஎஃப் சென்னை. சென்னை. ஐசிஎஃப் என்பது பெரம்பூர். பெரம்பூர்ங்கிறது ஐசிஎஃப் பெரம்பூர் இருக்கு. செயிலு சார். சேலம் சார். சேலம். சேலத்தில் தான் ஸ்டீல் இருக்கு. அப்போ டிஸ்கோ என்பது ஜம்ஷெட்பூரில் இருக்குது. அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்லி பாருங்க. ஆப்ஷன் சார். 4வது ஆப்ஷன் தான் கரெக்ட் இல்லையா? சார். ஓகே, வெரி குட். 68 1976 ஆண்டு கொத்தடிமை தொழிலாளர் முறையை ஒழிக்க சட்டம் இயற்றிய இந்திய பிரதமர் யார்? இதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட் கண்டுபிடிக்கிறது. ஏன்னா இது வந்து மொரார்ஜி தேசாய் இல்லைன்னு நினைக்கிற, சரண் சிங் இல்லை, இந்திரா காந்தியா தான் இருக்கும். ராஜீவ் காந்தியா சார்? இல்ல, ராஜீவ் காந்தி. 1976 இந்திரா காந்தி தான் ஆன்சர். ஆமா, சரண் சிங் இல்லை, இந்திரா காந்தி தான். ஏன்னா 76 அவங்க தான் பிரதம மந்திரியா இருந்தாங்க, அது எனக்கு தெரியும். அதனால அவங்களா தான் இருப்பாங்க. நான் 78 தான் நான் வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். 76 வந்து நான் வந்து 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஓகே. ஏற்றுமதி மதிப்புக்கும் இறக்குமதி மதிப்புக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்பது என்ன? வணிக சமநிலை. வணிக சமநிலை என்பது சரியான விடை. ஃபேண்டாஸ்டிக். கரெக்டாக சொல்லிட்டார் அவர். இந்த தேதியெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டம், அதனால தான் நான் தப்பாக சொல்லிடக்கூடாது. உலக எழுத்தறிவு நாள், எழுத்தறிவு தினம், மனித உரிமைகள் தினம், ஐநா தினம், உலக மக்கள் தொகை நாள். இது நீங்கள் தான் படிக்கணும். இது வந்து நீங்கள் புக்கில் பார்த்து படிக்க வேணும். எனக்கு சரியாக தெரியல இதெல்லாம். அடுத்தது சரியான வினைக்கு உலக பெண்கள் ஆண்டு, பன்னாட்டு எழுத்தறிவு ஆண்டு, மனித உரிமைகள் சட்டம், சர்வதேச குழந்தைகள் ஆண்டு. இந்த ஆண்டு என்னன்னு தெரியணும், அதுவும் நமக்கு தெரியாது. அது நீங்கள் இந்த ஆண்டுகள் எல்லாமே நீங்கள் தான் அந்த புக்கில் 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு புக்கில் இருக்கும், அதை படிக்கணும். போக்சோ சட்டம் அறிவுறுத்துவது என்ன? போக்சோ சட்டம் அறிவுறுத்துவது என்ன? குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை வன்கொடுமை என்று பாதுகாத்தல். கரெக்ட். ஃபேண்டாஸ்டிக். வெரி குட் பாய். அடுத்தது இந்த குறியீடு எதனை குறிக்கிறது? தீயணைப்பு சார். குறுக்கு சாலைகளில் கவனம் சார். 3வது குறுக்கு சாலையில் கவனம் போட வண்டி வேகத்தை குறைத்து செல்லுங்கிறாங்க. முந்தி செல்லாதே கிடையாது, ஒரு வழி பாதையும் கிடையாது. குறுக்கு சாலையில் கவனம் இல்லை, வண்டி வேகத்தை குறைத்து செல்லுன்னு அர்த்தமா? அப்படியா? எஸ் சார். தெரியல. ஓகே. அவசர உதவியை 101 எதை குறிப்பது? தீயணைப்பு. தீயணைப்பு. காவல் வந்து 100 அடிச்ச காவல். 101 வந்தா தீயணைப்பு. ஓகே. அடுத்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். பணத்தின் முக்கிய செயல்பாடுகள், மதிப்பின் நிலைகளன் இடையீட்டு கருவி, மதிப்பின் அளவுகோல், புதையலாக மறைத்து வைத்தல். எது ஆன்சர்? மதிப்பின் அளவுகோல். இல்லையே, ஒரு ஆன்சர் 2 3 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆப்ஷன்ல பாரு 1 2 3 4 நீங்க சொல்லணும். ஏபிசி பிசிடி ஏசிடி. சி தாஸ் தேர்ட் ஒன் சார். ஏபிசி பிசிடி ஏசிடி இல்ல. பணத்தின் முக்கிய செயல்பாடுகள் வந்து புதையலாக மறைத்து வைத்தல் இருக்காது, அது மறைச்சு வைக்கிறாங்க, பட் அது ஒரு முக்கியமான செயல்பாடு கிடையாது. பட் டி இருக்க, டி இல்லாத ஆன்சர் தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் தான். வெரி குட். 17 வயதுக்கு குறைவான தொழிலாளர்கள் குழந்தை தொழிலாளர்கள் என அழைக்கப்படுவர். 15 வயது. ஓகே ஓகே, இது பண்ணியாச்சு. அடுத்தது பார்க்கலாமா? சமூக அறிவியல்லாம் உங்களுக்கு பரிசு. இந்த சயின்ஸ் பார்ப்போம். சமூக அறிவியல் ஏன்னா அது வந்து உங்களுக்கு பொறுத்துக. திண்ம கோணம், அழுத்தம், தலக்கோணம், மின்னோட்டம். ரேடியன் சார். ரேடியன் சார். திண்ம கோணம் வந்து ரேடியன் சார், தலக்கோணம் ரேடியன் சார். மின்னோட்டம் ஆம்பியர், அழுத்தம் பாஸ்கல். டி வந்து 1 இருக்கிறது and டி 1. அப்புறம் அழுத்தம் வந்து பாஸ்கல். பி வந்து 3. அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்ட்? எந்த ஆப்ஷன்? செகண்ட் ஆப்ஷன் சார். செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஓகே. ஒளிர்கதிர்
அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்குறை ஊடகத்தில் செல்லும் பொழுது செங்குத்து கோட்டை விட்டு விலகிச் செல்லும் என்பதை குறிக்கும் படம் எது? அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்குறை ஊடகம் செல்லும் போது செங்குத்து கோட்டை விட்டு விலகிச் செல்லும் என்று எதுன்னு கேட்குறாங்க. இல்லையே, செகண்ட் தான். ஏன்னா ஐசி வந்து ஐயை விட பெருசு. அதுதான் ஆன்சர். கரெக்ட். ஒரு திரவத்தின் மீது 200 நியூட்டன் விசை 50 நிமிட மீட்டர் அழுத்தத்தில் செயல்படுகிறது. அதன் பரப்பளவை காண்க. ஜாயிண்ட் அவர். ஓகே. ஒரு திரவத்தின் மீது 200 நியூட்டன் விசை 50 மீ அழுத்தத்தில் செயல்படுகிறது. 4 மீட்டரா சார்? ஸ்கொயரா சார்? 10 மீட்டர் ஸ்கொயர் சார். 5 மீட்டர் ஸ்கொயர். திரவத்தின் மீது விசை கொடுத்தாச்சு. அப்புறம் அழுத்தம் என்பது என்ன? விசை டிவைட் பை ஏரியா இல்லையா? அப்போ ஏரியால கேட்குறாங்க. அந்த பரப்பு ஏரியா ஈக்குவல் டு விசை டிவைட் பை அழுத்தம். அப்போ 200 டிவைட் பை 50 4 என்பது சரியான விடை. 4 மீட்டர். 4. ஓகே. விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு செல்லும் போது சிறப்புடைகள் அணிகிறார்கள். ஏனெனில் நாலாவது சார். எனக்கு தெரிய மாட்டேங்குது. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு செல்லும்போது சிறப்புடைகள். பாருங்க, இதை இருங்க, கூகுளில் கேட்டு பார்ப்போம். 4 தான் சார். Why do astronauts wear special clothes? போடுவாமா அப்படியே. Astronauts wear special clothes to protect them from the danger of space, including temperature, radiation, low pressure oxygen, space dust, sunlight, water. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். விண்வெளி காற்று இல்லாதால் இல்லை, விண்வெளி அதிக குளிரை தாங்குவதற்காக, விண்வெளி ஈர்ப்பு விசையை தாங்குவதற்காக. இருங்க, சன்லைட்டு, ட்ரிங்க்ஸ், ரேடியேஷன், ஸ்பேஸ் ரேடியேஷன், லோ ப்ரெஷர். ஒன்று குளிரை தாங்குவதற்காக, விண்வெளியில் ஈர்ப்பு விசையை சமாளிப்பதற்காக, மாசு. ஐ திங்க் முதலாக ஒன்றா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல. ஒன்றா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. இசைக்கவையின் 2 மேற்பகுதிகள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. தெரியல எனக்கு. அடுத்து பாருங்க. என்னன்னே புரியல எனக்கு. இசைக்கவையின் 2 மேற்பகுதி என அழைக்கப்படுகிறது. டேஸ் என அழைக்கப்படுகிறது. 2வது சார். தண்டு பகுதியா? என்னது? 2வது சார், தண்டு பகுதி. எனக்கு தெரியல. நீங்க போய் செக் பண்ணிக்கங்க. அடுத்தது 32வது கேள்வி பாருங்க. பொருந்தாததை தேர்ந்தெடுக்கும். ஆழம், பருமன், அழுத்தம், விட்டம். விட்டம் சார். ஆமா, விட்டம் தான் கரெக்ட். விட்டம் என்பது சரியான விடை. ஏன்னா அதுதான் சர்க்கிளுக்கு வரும், மற்றதெல்லாம் வேற இருக்க வரும். அடுத்தது, படுகோணமானது எதிரொலிப்பு கோணத்துக்கு சமமாக இருக்கும் போது. தெரியல இது. எதிரொலிப்பு. படுகோணமா எதிரொலிப்பு. ஆமா. இயற்பியல் அல்லது வேதியியல் மாற்றத்தின் மூலம் நிறையை உருவாக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது என்பது மாறா விகித விதி. கரெக்ட். ஃபேண்டாஸ்டிக். தெரியாததில் நான் ஸ்கிப் பண்ணுறேன். எனக்கு தப்பாக சொல்லிக் கொடுக்கக்கூடாது. ஆன்டிமனி, டங்ஸ்டன், லெட்டு, கோல்டு. லெட்டு வந்து பிபி. சி வந்து 4. சி வந்து 4 எங்க இருக்குது? 4th ஆப்ஷன். கோல்டு வந்து ஏயு. கோல்டு வந்து ஏயு. டி வந்து 2. டி 2. அப்புறம் சி வந்து 3. சி வந்து 4. அப்போ டி 2 சி 4 என்பது 4வது ஆப்ஷன் தான் கரெக்ட். 4வது ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே. பொருந்தாத இணையை காண்க. பிட்டுமின், அம்மோனியா திரவம், பெட்ரோலியம், பாரஃபின்.
ஆரபின் சார் இல்ல பாரபின் வாகன எரிபொருள், பெட்ரோலியம் சார் பெட்ரோலியம் கருப்பு தங்கம் கரெக்ட், அமோனியா திரவம் உரங்கள் கரெக்ட். பிட்டுமின் வந்து பிட்டுமினும் அங்க பெயிண்ட்க்கு பதிலா தாருன்னு கொடுத்துருந்தாங்க வச்சுங்க, அது கரெக்ட். தாருக்கு தான் பிட்டுமின். பிட்டுமின் வந்து பிட்டுமின் பெயிண்ட் என்பதுதான் பொருந்தாத இணை. எறும்பு கடிப்பதினால் ஏற்படும் அமிலத்தன்மையை நடுநிலையாக்குவது. எறும்பு கடிப்பதினால் ஏற்படும் அமிலத்தன்மை என்னது? காலமைன் சார். மேக்னீசியா காலமைனா? ஓகே, சரி, I'll go with you. ரொட்டி சோடாவின் வேதிப்பெயர். ரொட்டி சோடாவின் வேதிப்பெயர். சோடா உப்புங்கிறோம்ல, அது வேதிப்பெயர். சோடியம் பைகார்பனேட் இல்லையா? ரொட்டி சோடா என்பது சோடியம் பைகார்பனேட். பாருங்க, அதுக்கு என்னது என்ன சோடா? ரொட்டி சோடா சார். ரொட்டி சோடாக்கு என்ன அது இல்லை, அது இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க? அதை பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா is also known as sodium bicarbonate. Baking soda da roti soda is a type of salt that is also known as sodium bicarbonate. Very good, fantastic. எனக்கு கூட தெரியுது, பரவாயில்ல. டேஷ் தசைகளை எலும்புடன் இணைக்கிறது. டேஷ் சினோவியல் திரவம் சார். இது சினோவியல் திரவம். ஓகே, பொருந்தாதை தேர்ந்தெடுக்கவும். புல், காட்டு, ஓட்ஸ், அமரந்தஸ், யூக்கலிப்டஸ். புல் தான். 4வது சார். ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது என்ன? ஆண்களின் குரல் வளை. ஆண்களின் குரல் வளை. ஆமா, ஆண்களின் குரல் வளை. ஓகே, வெரி குட். உலக சுகாதார அமைப்பின்படி விடலை பருவம் என்பது எது? 11 முதல் 19 வரை. இப்ப நீங்க விடலை பருவத்தில் இருக்கீங்களா? நீங்க 11 முதல் 19 வயசுல இருக்கீங்களான்னு கேக்குறேன். விடலை பருவம் என்பது இப்ப நீங்க ஆமா, நீங்க 11 19 வயசு. அப்ப வந்து உங்க உடம்புல ஹார்மோன் ரொம்ப சுரக்கும். அதனாலதான் நமக்கு ஏதாவது ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும். குடிக்கிறது, பிடிக்கிறது, ஏதோ ஒன்று ஒரு தீர செயல் ஏதோ பண்ணணும்னு சொல்லி உங்க உடம்புல சொல்லும். அதுதான் அந்த விடலை பருவத்தில் வர்ற ஒரு விஷயம் அது. ஓகே ஓகே. ஓசோன் ஓட்டை காணப்படும் அடுக்கு. ஓசோன் ஓட்டை காணப்படும் அடுக்கு பார்த்துலாமா? ஓசோன் ஓசோன் ஓட்டையில ஓசோன் ஹோல் is in which region போடலாம். Ozone hole is the region depleted zone, the stratosphere over the Antarctic. Stratosphere னு ஒன்று இருக்கா, பார்க்கலாமா? ஸ்ட்ராட்டோஸ்பியர் முதல்ல பாரு. ஸ்ட்ராட்டோஸ்பியர் அதுதான் சரியா? ஸ்ட்ராட்டோஸ்பியர் என்பதுதான் சரியான விடை. சரி, அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம டெல்லி இன்னைக்கு கொஞ்சம் இருக்க மாட்டேங்க, பார்க்கலாம். டெல்லி இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் தப்பாக சொல்லிட்டான வம்பு. அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ரை. அதை ட்ரை பண்ண விரும்புகிறேன். எந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, இயரு, அதாவது வருடம், பேர், இதெல்லாம் நம்ம நீங்கள் புக்கில் படித்தால் ஒழிய உங்களால் ஞாபகம் வைக்க முடியாது. நீங்கள் 7ஆம் வகுப்பு புக்கையும் 8ஆம் வகுப்பு புக்கையும் நீங்கள் படிக்கணும். அது படித்தா தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா நம்ம இதில் எதாவது தவறாக சொல்லி கொடுத்தா நல்லா இருக்காது, அதுக்காக. சரியா? அதனால் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறேன். இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. நம்ம மீண்டும் அடுத்த திங்கள் அண்ட் அடுத்த புதன் நம்ம சந்திப்போம். அது வரலும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சில பல கேள்விகள் போடுவேன். நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணிகிட்டே இருங்க.